அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ உங்களுக்கு நான் லெமன் சாதம் எப்படி செஞ்சு காமிக்க போகிறேன்னு பாருங்கள். கடலைப்பருப்பு, கடுகு, வரமிளகா, லெமனு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். கடலை எண்ணெய் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யணும்னு பார்ப்போம். வாங்க இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். தேவையான ஆயில் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆயில் காயட்டும். ஆயில் காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் கடலைப்பருப்பு, கடுகு, வரமிளகா எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்க்குறேன். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நான் கருவேப்பிலை சேர்க்குறேன். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் சேர்க்குறேன். சாதத்தில் நம்ம உப்பு போட்டுக்குவோம், அதனால் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம லெமனை சேர்த்துக்கலாம். லெமனை சேர்த்து கொதிக்க விடாதீங்க, தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து சோறு டேஸ்ட்டாக இருக்கும். நான் சோறு வடித்து ஆற வச்சுருந்தேன். கொஞ்சம் நாப்பிலே வடிங்க, விதைய வடித்தாலும் சாப்பிட முடியலை. அதனால் இப்போ வாங்க எப்படி கிண்டுறதுன்னு பார்ப்போம். லெமனை சேர்த்துக்குங்க ஆற வச்ச சாதத்தில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும். நல்லாயிருக்கு பாருங்கள் லெமன் சாதம். ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் நான் செய்கிற லெமன் சாதம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.